பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய காலி ஆயிடுச்சு. அதுவும் நான் ரொம்ப வந்து எவ்ரிடே யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து விஷ்லிஸ்ட்ல போட்டு அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூ ப்ராடக்ட்ஸும் விஷ்லிஸ்ட்ல போட்டு இன்னைக்கு வந்து நான் நிறைய ப்ராடக்ட் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது ஒண்ணுன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ப்ராடக்ட் மேக்ஸிமம் கண்டினியூஸா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 மந்த் வந்து பயங்கரமா ஆக்னி. ஈவன் நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டயும் போனேன். ஸோ டாக்டர் சஜஷன் பண்ணி சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. நைக்கால ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. அதாவது சாம்பிள் பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று வந்துச்சு. ஸோ ஒரு சீக்ரெட் ஃபேஸ் வாஷ் கூட நம்ம சொல்லலாம். அந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஐ கேன் லிட்டரலி see the rapid difference. என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. என்னோட பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கியூர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த பிளாக் மார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்கும் நான் வந்து சீரம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது என்னோட ஃபேஸ்ல. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் ஃபேஸ் வாஷையும் உங்க கூட நான் ரிவீல் பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன், என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்றேன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட சன்ஸ்கிரீன் தான் ரீஸ்டாக் பண்ணிருக்கேன். ஸோ வைட்டமின் சி அண்ட் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்கிரீன். இது இந்த மாதிரி தான், இந்த மாதிரியான ஒரு பேக். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது. இது வந்து ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் மெலன் ஃபிளேவர். ஸோ சேம் டாட் அண்ட் கீ. ஸோ சுத்தமா இல்ல, அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மெயினா சொல்லணும், ரொம்ப லைட் வெயிட். எவ்ரிடே மார்னிங் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வெளியே போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை போட்டுருவேன். ஸோ அந்த அளவு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச சன்ஸ்கிரீன் இது. உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் காஸ்டே வந்து இருக்காது. நீங்க டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். ஸோ ரொம்பவே நல்லது. நான் திருப்பி சன்ஸ்கிரீனுக்காகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலனாலும் நீங்க போய் பாருங்க. ஸோ சன்ஸ்கிரீன்ன்றது நீங்க வெளியே போனா மட்டும் தான் யூஸ் பண்றது கிடையாது. நீங்க மொபைல் போன் பாக்குறீங்க, லேப்டாப்ஸ் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, அதுல இருந்து வர ரேஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ உங்க ஸ்கின்னுக்கு ஒரு பேரியரா இருந்து ஒர்க் பண்ண போறது தான் சன்ஸ்கிரீன். உங்களோட கார்ட்ல மஸ்ட் இருக்க வேண்டிய ப்ராடக்ட். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிளம்மோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். உங்களுக்கு வெனிலா ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஸ்க்ரப். ஸோ நம்ம வந்து ஷவர் பண்ணும்பொழுது வீக்லி எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஷவர் பண்ணும்பொழுது நம்ம பாடியில இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல மெயினா வந்து என்ன வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா இதோட ஃபிளேவர், அதாவது இதோட ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து மெயினா வந்து எனக்கு அட்ராக்ட் ஆயிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வெனிலா ஃபிளேவர். ஆல்ரெடி நான் இதே பிளம்ல இதே கலர் இதே ஃபிளேவர்ல வந்து பெர்ஃப்யூம் வச்சிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வெனிலா ஃபிளேவர் பிடிக்கும், அந்த ஸ்மெல் பிடிக்கும், ஒரு பிளசன்ட் ஷவர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பார்த்தாச்சு. ஸோ தேர் இஸ் a lot of difference between ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட். ஸோ ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மேக்கப் பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. மேக்கப் வந்து ஜஸ்ட் நம்மள பிளசண்டா வெளியே போகும்பொழுது நம்ம பிளசண்டா காமிச்சுக்கிறது தான் மேக்கப். அதாவது டெம்பரரியா நம்மள வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா காமிச்சுக்கிறது தான் மேக்கப். பட் ஸ்கின் கேர்ன்றது நீங்க மேக்கப் பர்சனா இல்லைனாலும் உங்களோட ஸ்கின்னை நீங்க பாதுகாக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான கேர் கொடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து ஹேர் நல்லா இருக்கணும், நல்ல லாங் ஹேர், நல்ல அடர்த்தியான ஹேர் இருக்கணும்னு நல்லா வந்து ஒரு கேர் கொடுப்பாங்க. அதை அரைச்சி போடுறது, இதை அரைச்சி போடுறது. ஸோ ஆனா ஸ்கின்னுக்கு அந்த அளவு கேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை எந்த அளவு வந்து பத்திரமா பார்த்துக்கிறோன்றது தான் வந்து மெயின் திங். ஸோ ஸ்கின் கேர் இஸ் டிஃப்ரெண்ட், மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பார்த்தாச்சு. ஒன்று வந்து வெரி மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட், தட் இஸ் சன்ஸ்கிரீன். எனி சன்ஸ்கிரீன் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சன்ஸ்கிரீனுக்கான லிங்க்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டேரக்டா நீங்க போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதாவது பாடி ஸ்க்ரப்ன்றதோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட லாஷ் லிஃப்ட் மஸ்காரா தான் வந்து வாங்கியிருக்கேன்.
ஸோ இது வந்து ரொம்ப நாளா என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்துச்சு. இது யாரோ ஒரு பெரிய செலிபிரிட்டி பட் மறந்துட்டேன். ஸோ யாரோ ஒரு நல்ல ஒரு செலிபிரிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஐஸ்வர்யா தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யானா சாரி எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ யாரோ ஒரு செலிபிரிட்டி வந்து போட்டிருந்தாங்க. அவங்க போடும்போதே அந்த லேஷ் வந்து நல்லா லிஃப்ட் ஆல்ரெடி எனக்கு நார்மலாவே வந்து லேஷஸ் வந்து லிஃப்டடா தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இதை வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி அதுக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பென்சிவா இருக்கு. பட் ஓகே நம்ம வந்து புதுசா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டு இது வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல இருந்து அதுல போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மொத்தமா நைக்கால வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபரும் இருக்கும்ன்றதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் இட்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சான்வி டி பியூரிஃபையிங் நோ ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நோஸ்ல வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை இன்ஸ்டன்டா ரிமூவ் பண்றதுக்கான ஸ்ட்ரிப்ஸ் இதுல ஒரு 6 ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ 6 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதுனால நான் வந்து ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால அவ்வளோ எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்காது. ஜஸ்ட் நான் எவ்ரிடே வந்து எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு. எப்பவுமே வந்து ஷவருக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியை லைட்டா நினைச்சிட்டு ஃபுல்லா வந்து நான் இப்படி வந்து நானே வந்து தேய்ச்சிருவேன். ஸோ அதனாலே நம்ம நோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஹெல்த்தியா வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நான் யாருக்காக மெயினா வாங்கிக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட்காக நான் வாங்கினேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பெருசா ஸ்கின் கேர் பண்ண மாட்டாங்க. நானா ஏதாவது வாலண்டியரா போய் அவங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நான் பண்ணி விடுவேன். ஃபேஷியலா நான் பண்ணி விடுவேன். ஃபேஷியல் ரொம்ப ரேரு. ஃபேஸ் பேக் நான் போட்டு விடுவேன். ஸோ எங்கேயாவது வெளியே மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு அவங்க நோஸ்க்கு கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இது நான் வாங்கினேன். ஸோ அவங்களுக்காக தான் மேஜரா யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நானும் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டன்டா உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் அந்த அளவு வருமானு தெரியாது. ஏன்னா ஒயிட் ஹெட்ஸ் நீங்க கேர் பண்ணாம விடுறதா பிளாக் ஹெட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏன்னா பிளாக் ஹெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மூக்குக்குள்ள பதிஞ்சிருக்கும். நிறைய பேர் நீங்க பார்க்கும் போதே தெரியும் மூக்கு ஃபுல்லா பிளாக் டாட்டா இருக்கும். ஸோ அது அந்த அளவு ஒர்க் ஆகாது. நீங்க பார்லர் போய் கிளீன் அப் பண்ணணும். அந்த ஸ்டீம் பண்ணி அவங்க அந்த இதெல்லாம் வச்சு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னா இது வந்து 90% நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால இதையும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன், யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அகெயின் அ பியூட்டி ப்ராடக்ட். இட் இஸ் அ லாக்மி த ஒரிஜினல் கலெக்ஷன் ஆஃப் அல்டிமேட் கிளாம் பிளஷர். ஸோ ஆக்சுவலி ஐ எம் நாட் அ பிளஷ் பர்சன் அண்ட் லிட்ரலி சொல்லணும்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ஆனா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் ரீசெண்டா கூட டெல்லி போயிருந்த வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கொலிகோட நான் வந்து மீட்டிங் கிளம்பும் போது ஸோ 2 பேரும் வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது she asked me to try this shade. ஆக்சுவலா இது வந்து நேச்சுரல் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேடை வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் சரி ஓகே நம்ம பிளஷ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நான் பிளஷ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப அப்படியே ரோஸ் கலர்ல இருக்குமே அப்படின்றதுக்காக பிளஷ் நான் பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. இது ட்ரை பண்ணும்போது லிட்டரலா எனக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டா இருந்துச்சு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளஷ் யூஸ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி நேச்சுரலா நம்ம சீக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிங்கிஷா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுத்துச்சு எனக்கே கண்ணாடி பார்க்கும்போது. ஸோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் என்ன ப்ராடக்ட் என்ன கம்பெனி எல்லாமே ரிசர்ச் பண்ணி நைக்கால போட்டு விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிட்டரலி வந்து இந்த கலர் இது நேச்சுரல் ரோஸ் இதுல இருக்கு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 2 இது இருக்கும். அதுல நேச்சுரல் ரோஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணது. ஸோ இந்த கலர் வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான கலரு. ரொம்ப எடுக்கக்கூடாது. மினிமைஸா மேக்கப் ப்ரஷ்ல வந்து நம்ம போடும்போது ரொம்ப அழகா வந்து நம்மளோட மேக்கப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஆக்னிக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ண போறேன். சீக்ரெட் ஃபேஸ் வாஷ் இதுதான். டெர்மாகோ அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவல் கொடுத்த ஃபேஸ் வாஷ் டெர்மாகோ. ஸோ இது வந்து 2% சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்டா மாறிடுச்சு. ஸோ இவங்களோட பேபி ப்ராடக்ட் தான் இது. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆனது தான் இப்போ வந்து நான் இங்க வந்து நிக்கிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மேஜிக் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலரும் இருக்காது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ் ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும்.
க்ரீமியா கூட இருக்காது. ஜஸ்ட் நீங்க வந்து தண்ணி அப்படி தேய்ச்சிங்கன்னா வந்து ஃபோம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். எந்த ஒரு ஸ்மெல் வராது, நோ ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதுல எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, எந்த ஒரு கலர் இருக்காது. ஜஸ்ட் நீங்க தண்ணியை இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோம் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல வந்து அதோட ரிசல்ட்ல அடிக்ட் ஆகி தான் நான் வந்து இருக்கிறதுலே இதுதான் பெருசு. ஸோ 150 ml. ஸோ எதுல ஸ்டார்ட் பண்ணேன்னா 30 ml நான் ஆரம்பிச்சது. இப்போ 150 ml இது வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்டா மாறிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஆக்னியால ரொம்ப சஃபர் ஆறீங்க, எந்த ஃபேஸ் வாஷ் எந்த ப்ராடக்ட் போட்டு உங்களுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஸோ கண்டிப்பா வந்து இது நல்ல வந்து ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து அதே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். தட்ஸ் ஆல் அபௌட் தி டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கும் வந்து பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா மறக்காதீங்க. இன்னைக்கு நான் காமிச்ச 6 ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணலையோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ரிவ்யூவா கொடுக்குறேன். So thank you for watching. Stay tuned and catch you in the next video. Bye.